ஒரு மனுஷன் எந்த ஒரு க்ளூவும் இல்லாம ஒரே நாள்ல காணாம போயிட்டாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இது ஏதோ படத்துல வர சீன் கிடையாது. நம்ம ஊர்ல நடந்த ஒரு நிஜமான இன்சிடென்ட். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது இன்னைக்கும் போலீஸால கூட முழுசா சால்வ் பண்ண முடியாத ஒரு அன்சால்வ்ட் மிஸ்ட்ரி. நான் உங்கள் ஸ்டீம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீம் மிஸ்ட்ரீஸ். வருடம் 2018. எப்பவும் போல சாதாரணமான ஒரு நாள். ரமேஷ் எப்பவும் போல அன்னைக்கும் வேலைக்கு கிளம்பினார். அவரோட குடும்பத்துக்கு அது ஒரு சாதாரண நாளா தான் இருந்தது. ஆனா யாருக்கும் தெரியாது அதான் ரமேஷ் அவங்க உயிரோட கடைசியாக பார்க்க போற நாள்னு. ரமேஷ் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலையை பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அமைதியான டைம். அவருக்கு எந்த எனிமீஸும் கிடையாது, எந்த ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸும் இருந்ததா தெரியல. அன்னைக்கு காலையில 9 மணிக்கு கரெக்டா வீட்டை விட்டு கிளம்பினாரு. ஆனா அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அவர் எங்க போனாரு? யாருக்காவது கால் பண்ணாரா? எல்லாமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். யூசுவலா ஈவினிங் 6 மணிக்கு அவர் வீட்டுக்கு வரணும். ஆனா அன்னைக்கு அவர் வரல. டைம் ஆக ஆக குடும்பத்துல பயம் அதிகமாகுது. அவரோட ஃபோனுக்கு கால் பண்ணினா அது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே பதறி போய் அவரோட ஆஃபீஸில் கேட்டிருக்காங்க. அங்கே சொன்ன பதில் தான் எல்லாருக்கும் பெரிய ஷாக். அன்னைக்கு ரமேஷ் ஆஃபீஸுக்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வீட்டை விட்டு கிளம்பின ரமேஷ் நடுவில் எங்க காணாம போனாரு? உடனே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சது. அந்த ஏரியாவில் இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணாங்க. ஒரு வழியா ஒரு லீட் கிடைச்சது. ஒரு பர்டிகுலர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ரமேஷ் நிக்கிறது அந்த ஃபுட்டேஜ்ல பதிவாக இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ரமேஷ் எந்த ஒரு சிசிடிவி கேமராலையும் தென்படல. அவர் அங்கிருந்து காத்துல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சு போயிட்டாரு. விசாரணையில ஒரு இடத்துல ஒரு பேக் கிடைச்சது. அதை செக் பண்ணி பார்த்தப்போ எல்லாரும் உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அதுல இருந்தது ரமேஷ் யூஸ் பண்ணின மொபைல், பர்ஸ் மற்றும் சில பர்சனல் பிலாங்கிங்ஸ். எல்லா பொருளும் அங்கேயே இருக்கு. ஆனா ரமேஷ் மட்டும் அங்க இல்ல. அந்த பொருட்கள் அங்க எப்படி வந்தது? ரமேஷுக்கு என்ன ஆச்சு? இப்போ இதை சுத்தி நிறைய தியரிஸ் பேசப்படுது. சிலர் சொல்றாங்க இது ஒரு பிளான் பண்ணி நடந்த கிட்னாப்பிங் கேஸா இருக்கலாம்னு. ஆனா அவருக்கு எதிரிகளே இல்லையே. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரோட லைஃப்ல இருந்து தப்பிக்க அவரே வேணும்னே பிளான்ட் டிஸப்பியரன்ஸ் செஞ்சிருக்கலான்னு. ஆனா ஒரு ஆதாரத்தை கூட விட்டு வைக்காம எப்படி ஒரு மனுஷனால மறைய முடியும்? எந்த ஒரு தியரிக்கும் இன்னைக்கு வரைக்கும் சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கல. இன்னைக்கும் ரமேஷ் எங்க இருக்காரு? உயிரோட இருக்காரா இல்லையா? யாருக்கும் தெரியாது. இந்த மர்மம் ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரியா நீடிக்குது. உண்மை என்னவா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரமேஷ் போட்ட பிளானா, இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது கிரைம் இருக்கா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஷாக்கிங் மிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ட்ரீம். பாய்.